உலகுக்கே தலைப்பு செய்தி. சொடக்கு போட்டு முடித்த மோடி. இனி எவனாவது தப்பா பேசுவீங்க. உண்மை வெளியானது. உலக வர்த்தக வரலாற்றில் 2025ஆம் ஆண்டு வரிகள் விதிக்கப்பட்ட ஆண்டு என அழைக்கப்படும் சூழலில் இந்தியா மட்டும் அந்த வரிகளை கடந்து ஒரு புதிய சாதனையை பதிவு செய்துள்ளது. அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு 50% வரை வரி விதித்தது. அழுத்தம் கொடுத்தது போதும் இந்தியாவின் ஏற்றுமதி இயந்திரம் நின்றுவிடவில்லை. மாறாக அது இன்னும் வேகமாக பாய்ந்து $825.25 பில்லியன் என்ற வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளது. உக்ரைன் போர், இஸ்ரேல் மோதல், செங்கடல் கப்பல் போக்குவரத்து நெருக்கடி, உலகளாவிய பொருளாதார மந்தநிலை என ஒரே நேரத்தில் பல சவால்கள் உருவான சூழலிலும் இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லை, முன்னேற தீர்மானித்தது. வரிகள் போட்டால் இந்தியா தடுமாறும் என்ற கணிப்புகளை முற்றிலுமாக தவிடுபொடியாக்கி இந்தியா தனது வர்த்தக திசையை மாற்றியமைத்தது. 2020ஆம் ஆண்டு $276.5 பில்லியன் இருந்த இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி 2024இல் $443 பில்லியன் உயர்ந்தது. 2025இன் முதல் 11 மாதங்களிலேயே $407 பில்லியன் தொட்டுள்ளது. இதன் உச்சமாக 2024 முதல் 2025 நிதியாண்டில் பொருட்கள் மற்றும் சேவைகள் சேர்த்து $825.25 பில்லியன் என்ற சாதனை இந்திய வர்த்தக வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது. இது வெறும் வளர்ச்சி அல்ல, இது உலகத்துக்கு அனுப்பிய அரசியல் பொருளாதார செய்தி. அமெரிக்காவின் கடுமையான வரி விதிப்பால் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் சிறிய தாக்கம் ஏற்பட்டாலும் அதே அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதி நவம்பர் மாதத்தில் 62.61% உயர்ந்து $6.98 பில்லியன் பதிவானது. வரி என்ற தடையை வாய்ப்பாக மாற்றிய இந்திய ஏற்றுமதியாளர்களின் மீள்திறனை இது வெளிப்படுத்துகிறது. இந்த வளர்ச்சிக்கு பின்னால் அரசின் தீர்க்கமான கொள்கைகளும் முக்கிய காரணமாக உள்ளன. 25,060 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டங்கள், 20,000 கோடி ரூபாய் வரையிலான பிணையமில்லா கடன்கள் என தொழில்துறைக்கு வழங்கப்பட்ட ஆதரவு உலக சந்தையில் இந்திய நிறுவனங்களை உறுதியாக நிறுத்தியுள்ளது. மேலும் 2026இல் இங்கிலாந்து, ஓமன், நியூசிலாந்து ஆகிய நாடுகளுடன் நடைமுறைக்கு வரவுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய கதவுகளை திறக்கவிருக்கின்றன. முக்கியமாக தற்பொழுது இந்திய ஏற்றுமதிகள் நிகழ்வது ஒரு எண்ணிக்கை சார்ந்த வளர்ச்சி அல்ல, அது ஒரு கட்டமைப்பு மாற்றம். மின்னணுவியல் துறை மட்டும் நவம்பர் மாதத்தில் 39% வளர்ச்சியை பதிவு செய்து இந்தியாவின் புதிய சக்தி மையமாக உருவெடுத்துள்ளது. மேக் இன் இந்தியா என்ற முழக்கம் இன்று எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா என்ற உலகளாவிய அடையாளமாக மாறியுள்ளது. ரூபாயின் மதிப்பு சரிவு, உலக மந்த நிலை, அதிகரித்து வரும் பாதுகாப்பு வாதம் போன்ற சவால்கள் தொடர்ந்தாலும் இந்தியா அவற்றை தடைகளாக அல்ல, ஏற்றுமதிக்கான துரித பாதைகளாக மாற்றி வருகிறது. சந்தை பன்முகப்படுத்தல், தொழில்நுட்ப முன்னேற்றம், அரசின் ராஜதந்திரம் ஆகியவை இணைந்து இந்தியாவை உலக வர்த்தகத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றியுள்ளன. எங்களை முடக்க நினைத்தவர்களுக்கு $825 பில்லியன் தான் பதில் என்ற செய்தியை இந்தியா தெளிவாக சொல்லியுள்ளது. வரிகள், அழுத்தங்கள், தடைகள் எதுவாக இருந்தாலும் பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பின்னடைவதை விட இன்னும் வேகமாக முன்னேறுவதே உலகத்திற்கு மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. 2026 இந்திய வர்த்தக வரலாற்றில் இன்னொரு பெரிய திருப்பு முனையாக அமையும் என்ற நம்பிக்கை இப்போது உறுதியான கணிப்பாக மாறியுள்ளது.